மட்டக்களப்பு மயிலத்தமடு மாதவனை எல்லைப் பகுதியில் தமது கால்நடைகளை தேடி சென்ற பண்ணையாளர்களை சிங்கள விவசாயிகள் மறைவானதொரு இடத்துக்கு கடத்தி சென்று தாக்கியதுடன் மாகோயா போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்தமைக்கு நியாயம் வேண்டியும் தமது பூர்வீக காடியை வீட்டுத் தருமாறு கூறியும் பிரதேச மக்களினால் கவனஈர்ப்பு போராட்டம் இன்று மேற்கொள்ளப்பட்டது. மட்டக்களப்பு சித்தாண்டி பிரதான வீதியின் அருகாமையில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது சம்பவ இடத்துக்கு வருகை தந்த கரடியனாறு போலீசார் குறித்த விடயம் தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். கடத்தப்பட்டவர்கள் மாகோயா போலீஸ் நிலையத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டதுடன் நீதிமன்ற அனுமதியுடன் அவர்கள் விடுவிக்கப்படவுள்ளனர் என்றும் தெரிவித்தனர். மேற்படி பிரதேசம் தமிழ் பண்ணையாளர்களின் பாரம்பரியமான மேய்ச்சல் தரையாக பயன்படுத்திய பிரதேசமாகும். இப்பிரதேசத்தில் சிங்கள விவசாயிகள் குடியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தில் கிரான் மற்றும் செங்கலடி பிரதேச பிரிவுக்கு அடங்கிய இந்த மேய்ச்சத்தரையானது 3 தலைமுறையாக அதுக்கு மேற்பட்ட காலமாக எங்களுடைய சித்தாண்டி வாழ் மற்றும் அதனை அண்டி இருக்கும் பல கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் தங்களுடைய கால்நடையை வளர்த்து அதனூடாக அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி வருகின்றார்கள். இன்று அந்த மாடு மேய்த்து இருக்கும் மேய்ச்சல் தரை என்ற ஒரு விடயத்திலே போய் அத்துமீறிய வகையில் மகாவலி மற்றும் அரசின் ஒப்போடு சேர்ந்து இன்று அவர்கள் சேர்ந்து அரசே மட்டக்களப்பு எல்லைக்குள் அத்துமீறி ஒரு சோழச் செய்கை மற்றும் கச்சான் விவசாயம் என்ற செய்கையில் மாடு இருந்த இடத்தை இவர்களாவே போய் முன் செய்து அந்த செய்கைகளை முன்னெடுத்து வருகின்றார்கள். அதனூடாக இப்போ மாடு சென்றதாக கூறி அங்கே இருக்கும் மேய்ச்சல் தரை மீது இருக்கும் பண்ணையாளர்கள் தொடர்ச்சியாக அச்சுறுத்தல் நடந்து வருகின்றது. அவருடைய மாடுகளை சுடுவதும் வெட்டுவதும் மேலும் அவர்களுக்கு கொலை அச்சுறுத்தல் கொடுப்பதுமாக இருந்தது. இன்று சொல்வார்கள், எங்களோட ஒரு சிறு பழமொழி இருக்கின்றது, ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனுஷனை கடித்தவாக இன்று உண்மையாக அந்த பண்ணையாளர்கள் 6 பேரை பிடித்து வைத்து கொன்று குறிப்பாக அதில் 2-3 சரியான அடி அடித்து அவர்களூடாக 47-48 பேர் நபர்களாக தொலைபேசியூடாக கூறியிருந்ததை நாங்கள் கேட்டுக்கொண்டோம். இன்று அவர்களை கூட அந்த மயிலத்தமடுவிலிருந்து மகாவலி பிரதேசம் வெளிக்கந்த அங்கால புலனறுவ டிவிஷன் போலீஸுக்கு கொண்டு போகிறதுக்குரிய முயற்சிகளும் நடக்குதாம் என்று நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. இந்த விடயத்தில் கரடியனாறு காவல்துறையினர்கள் சும்மா கையை கட்டி கொண்டிருக்காமல் எங்களுடைய நிலப்பரப்பில் எங்களுடைய மேய்ச்சத்தரைய பண்ணையாளர்களை காக்க வேண்டும். உதாரணத்துக்கு முந்த நாள் ஏதோ நான் ஊடகத்தில் பார்த்தேன், நேற்று முன்தினம் நினைக்கின்றேன், இராணுவ தளபதி அவர்களை கூறியிருக்கின்றார், மேய்ச்சத்தரை மற்றும் விவசாயங்களை கால்நடைகளை ஊக்குவிப்பதற்காக தனக்குள்ளே படைகளை நிறுவுவதாக. ஆனால் இது என்ன பெரும்பான்மையினருக்கு மாத்திரம்தானா இந்த செய்கைகள்? அந்த மேய்ச்சத்தரைகள் மற்றும் பண்ணை வளர்ப்புகள் விவசாயங்கள் என்பது கேள்விக்குறியாக இருக்குது. தொடர்ச்சியாக இந்த சிறுபான்மையர்கள் இதை வைத்து கொண்டு தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இராணுவ தளபதி அவர்கள் இலங்கை அனைத்து மக்களுக்குமாக குறிப்பிட்ட அந்த வரப்பிரசாதமா இல்லை தன்னுடைய பெரும்பான்மையினருக்கான கொடுத்த வரப்பிரசாதமா என்று தெரியாமல் இருக்கின்றது, ஐயமாக இருக்கின்றது. அவர்களுக்கு என்ன நடந்தது என்று எங்களுக்கு தெரியவில்லை. தயவாக கேட்டுக்கொள்கின்றோம், சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதில் உடனடியாக நேரடியாக சென்று அவர்களை பார்வையிட்டு அவர்களை விடுதலை செய்ய வேண்டும். காவல்துறை கூட இல்லை, அத்துமீறி பிடித்து அவர்களை ஒரு விகாரைக்கு அருகாமையில் வைத்திருப்பதாக தொலைபேசியூடாக அறிவிக்கப்பட்டோம். விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று கூறுகின்றோம். பலமையாக எல்லா பேருக்கு தெரியும். இப்போ எங்களோட கிட்டத்தட்ட சித்திரை மாதத்துக்கு முதல் ஆரம்பித்த பிரச்சனை இந்த மயிலத்தமடு பிரச்சனை. இது எங்களோட மட்டக்களப்பு மாவட்டத்தின் முதுகெலும்பான கால்நடை வளர்ப்புற பொருளாதார பிரச்சனை. இந்த பிரச்சனை இப்படி போய் இருக்கக்குள்ள மாட்டுக்காரங்க கஷ்டப்பட்டதும் அடிபிடிப்பட்டதும் சுடுறதும் எல்லா பிரச்சனையும் இருக்கக்குள்ள இன்றைக்கு காலையில் மாட்டை பட்டியில் இரவு அடைச்சி வச்சுருந்த மாட்டை பட்டியில் திறந்துட்டு தண்டை மாட்டை மேய்க்க கொண்டு போனவங்க, மேய்க்க கொண்டு போகிற இடத்துல கொஞ்சம் சகோதர இனத்தை சேர்ந்தாக்கள் துரத்தி வந்துக்கிறாங்க. துரத்தி வந்ததில் 2 பேர் ஓடித்தாங்க, ஒரு ஆளை பிடிச்சிக்கிறாங்க. பிடிச்சால அவடத்தை கையை காலையும் கட்டி போட்டு அடிச்சிருக்கிறாங்க. அடித்ததை நாடி இவங்க ஒன்றும் செய்யலாம், இவங்களும் பிடி போட்டுருவாங்கன்றதுக்காக வேண்டி இவங்க ஓடி போய் தூரத்தில் இருந்த பாடியில் சொல்லிக்கிறாங்க. பாடிக்காரால் எனக்கு உடனே கோல் எடுத்தார். கோல் எடுத்தோன்னே அவர் சொந்தக்காரன் தான். கோல் எடுத்தோன்னே நான் சொன்னேன், நீங்கள் ஒரு 5-6 பேர் போய் தனியாக போகாமல் அவடத்தை போய் பாருங்கள் என்ன நிலவரம்னு பார்த்து சொல்லுங்கன்னு சொன்னேன்னா அவர் அவடத்தை போய் ஒரு எனக்கு கோல் வரக்க 7 கால் இருக்கும்
அவர் அவிடத்தை போக்குள்ள ஒரு 9:30 மணி இருக்கும். 9:30 மணிக்கு போய் நான் கோல் எடுத்தோன்னு ஆன்சர் பண்ணி சொன்னார். என்னண்டா எங்களையும் பிடிச்சித்தாங்கன்னு எங்களுக்கும் அடிக்கிறாங்கன்றதோட அங்கே கணக்க சிங்கள கதைச்சத்தம் ஃபோனில் விட்டது. அதோட ஃபோன் ஓஃப் ஆகினது. நாங்கள் போலீஸுக்கு வந்து முறைப்பாடு போடும் வரைக்கும் எங்களுக்கு அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியாது. நாங்கள் அடித்தா ஓஃபில் இருக்கி சில நேரம் ஃபோன் வந்து ரிங் போகுது. திரும்ப வந்து போலீஸால் கோல் எடுக்கக்குள்ள அங்கே ஒரு இதில் பிகார் ஒன்றில் வச்சுக்கிறாங்களா ஒன்று சொல்லி சொன்னாங்க. இப்போ வந்து அங்கே வெள்ளமாம் நேவியோ போலீஸ் எல்லாம் எடுத்து செய்ய இன்னும் அவங்கள மீட்க போகிறாங்களான்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் இவ்வளவு நாளும் இந்த மயிலத்தமடு பிரச்சனையை வந்து பார்த்தது கரடியநாத்து போல் மயிலத்தமடு பண்ணையாளர்கள்கிட்ட எத்தனையோ ஒன்றி எல்லாம் இருக்குது இந்த மயிலத்தமடு பிரச்சனை. ஆனால் இப்போ மகோயா போலீஸுக்கு கொண்டு போகிறாங்களான்னு சொல்லி சொல்கிறாங்க. அவை இந்த மட்டக்களப்பை மீட்கிறார்கள், கிழக்கு மாகாணத்தை மீட்கிறார்கள் எல்லாம் இந்த பிரச்சனையை பாருங்கள். நீங்கள் பீட்சா சாப்பிட்றதுக்காக வேண்டி இந்த தண்ணிச்சோறு சாப்பிட்ற இந்த பொருளாதாரத்தை ஒன்றும் செய்யாமல் மக்களை ஏமாற்றாமல் இந்த மயிலத்தமோட பிரச்சனைக்கும் இந்த புடிபட்டாக்களுக்கும் ஒரு நிரந்தர தீர்வை பெற்று தரத்துக்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கன்றது அனைவரையும் இந்த இடத்துல கேட்டுக்கொள்ளும். விடுதலை செய்ய வேணும். இப்படி அத்துமுறையை செய்கிறாங்கிற பிள்ளைகள் என்ன செய்தது அது நாங்கள் 6 பேர் நம்பியாதான் வாழ்றோம். எங்களை பிள்ளைகளுக்கு ஒரு இது இருக்கிற பிள்ளைகளை போய் சாமான சாமான் இல்லாமல் கிடக்கு. என்ன அங்கிற பிள்ளைகளை விடுதலை செய்யணும். அவங்க அத்துமுறை செய்ய உண்மையிலே இது ஒரு 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 பாரதூரமான ஒரு குற்றச் செயல். இந்த செயலை செய்தவர்கள் உண்மையிலே ஒரு கைது வேணுமாக இருந்தால் அது ஒரு போலீஸார் காவல்துறையினர் தான் அதை செய்ய வேணும். ஆனால் பெரும்பான்மை இனத்தை சேர்ந்த அந்த அந்த நபர்கள் வந்து இவர்களை தொடர்ந்து கைப்பற்றி வைத்து அவர்களை தாக்குவது என்பது உண்மையிலே இந்த நாட்டிலே வந்து சட்டம் வந்து தமிழர்களுக்கு ஒரு சட்டம், சிங்கள மக்களுக்கு ஒரு சட்டம் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் பார்க்க வேண்டியுள்ளது. தொடர்ந்தும் வந்து பண்ணையாளர்கள் வந்து அங்கே தங்களுடைய உயிர்களுக்கு அச்சுறுத்தல் இருந்தும் தங்களுடைய பொருளாதாரத்தை தக்க வைப்பதற்காக தங்களுடைய கால்நடைகளை வளர்ப்பதற்காக அவர்கள் உயிர்களை பணயம் வைத்து தொடர்ந்தும் வந்தவர்கள் அங்கே நின்று கொண்டிருக்கின்றார்கள். இந்த அடிப்படையில் வந்து திட்டமிட்ட அடிப்படையில் அத்துமீறி வந்து மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு உட்பட்ட இந்த மயிலத்தனமடு மாதவனை பிரதேசங்களில் வந்து சூழப்பயிற்சியையும் நெல் பயிற்சியும் செய்கின்ற இந்த தரப்புகள் மேலும் மேலும் காணிகளை பிடிப்பதற்காக இவ்வாறான நடவடிக்கைகளை ஈடுபட்டு வருகின்றார்கள். கிட்டத்தட்ட 150க்கு மேற்பட்ட மாடுகள் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றது. பல மாடுகள் வந்து வெட்டி அச்சுறுத்தி கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலே அங்கிருந்து பண்ணையாளர்களை ஒதுக்கும் விதமாக இவ்வாறான செயற்பாடுகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இது வந்து நிச்சயமாக ஒரு திட்டமிட்ட ஒரு அத்துமீறிய குடியேற்ற திட்டம். இது ஒரு கட்டமைப்பு சார் இனழிப்பு. மட்டக்களப்பு மாவட்டத்திலே இருக்கின்ற அரசுக்கு முட்டுக் கொடுத்து கொண்டு இருக்கின்ற அரசு சார்பில் இருக்கின்ற 2 தமிழ் பிரதிநிதிகள் பிள்ளையானா இருக்கலாம், அமரா இருக்கலாம், இவர்கள் வந்து அவர்களுக்கு பதவிகளை பெற்றுக்கொண்டு இவ்வாறான செயற்பாடுகளை தடுக்காமல் வெறுமனே இந்த மயிலத்தனமடு பிரச்சனைக்கு அவர்கள் தான் பிரதான காரணமாக இருப்பது போல் எங்களுக்கு தென்படுகின்றது. இவ்வாறான செயற்பாடுகளில் மக்கள் மிக விழிப்பாக இருக்க வேண்டும். இவர்கள் வந்து இவருடைய ஒத்துழைப்பதுடன் தான் இவருடைய ஆசீர்வாதத்துடன் தான் இவ்வாறான எங்களோட மக்கள் வந்து துன்புறுத்தப்படுகின்றார்கள், காணிகள் அபகரிக்கப்படுகின்றது. எனவே மக்கள் எதிர்காலங்களிலே மக்கள் இவர்களை நீங்கள் வருகின்ற தேர்தல்களிலேயோ அல்லது எந்த ஒரு நடவடிக்கையிலோ உங்களோட கிராமங்களில் இவங்கள் வருகின்ற பொழுது நீங்கள் அதுக்குரிய பரிகாரத்தை நீங்கள் வழங்குவீர்கள் என்று நாங்கள் நினைக்கின்றோம். அந்த அடிப்படையிலே நாங்கள் இந்த கருத்தை இவ்விடத்திலே பதிவு செய்ய விரும்புகின்றேன். வயிற்றில் அடிக்காதே, வயிற்றில் அடிக்காதே, வயிற்றில் அடிக்காதே, வயிற்றில் அடிக்காதே, வயிற்றில் அடிக்காதே, வயிற்றில் அடிக்காதே, வயிற்றில் அடிக்காதே.